ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கியிருக்கும் நிலையில் காஷ்மீர் பகுதியில் மொத்தமுள்ள 47 தொகுதிகளில் பாஜக 19 தொகுதிகளில் மட்டுமே போட்டியிடும் என்பது தெரிய வந்திருக்கிறது. ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்ட பிறகு முதன்முறையாக அங்கு சட்டமன்ற தேர்தல் நடப்பதால் யார் பக்கம் வெற்றி தோல்வி இருக்க போகிறது என்கிற எதிர்பார்ப்பு உண்டாகியிருக்கிறது. இந்த தேர்தலில் என்டிஏ கூட்டணிக்கும் இந்தியா கூட்டணிக்கும் கடும் போட்டி நிலவக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஒருபுறம் இந்தியா கூட்டணி சார்பாக காங்கிரஸ், ஃபரூக் அப்துல்லா தலைமையிலான தேசிய மாநாடு கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, ஜம்மு காஷ்மீர் தேசிய சிறுத்தைகள் கட்சி ஆகிய கட்சிகள் கூட்டணி அமைத்து போட்டியிட இருக்கிறது. இப்படி கூட்டணி பலம், மக்கள் ஆதரவு மனநிலை என்று ஜம்மு காஷ்மீரில் இந்தியா கூட்டணி அடுத்தடுத்த படிகளில் முன்னேறி சென்று வருகிறது. இன்னொரு புறம் பாஜகவோ இந்தியா கூட்டணிக்கு சவாலாக இருக்க அனைத்து யுக்திகளையும் கையாண்டு வருகிறது. ஆனால் முதல் வேட்பாளர் லிஸ்ட் வெளியிட்ட நாளிலிருந்து அந்த கட்சிக்கு அடிமேல் அடி விழுந்து வருகிறது. முதல் லிஸ்டில் கட்சிக்கு உழைப்பவர்களின் பெயர்கள் இல்லாமல் புதிதாக கட்சியில் இணைந்தவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருந்ததால் தொண்டர்கள், நிர்வாகிகள் கட்சிக்கு எதிராக போராட்டம் நடத்தினர். இதனால் லிஸ்டை திரும்ப பெற்று புதிய லிஸ்டை வெளியிட்டது பாஜக. ஜம்மு காஷ்மீர் அரசியல் களம் தனக்கு சாதகமாக இல்லை என்பதை அறிந்த பாஜக அதன் பின்னர் எடுக்கும் முடிவுகளை பலதரப்பட்ட ஆலோசனைக்கு பிறகே அறிவித்தது. அந்த வரிசையில் இப்போது வந்திருப்பதுதான் காஷ்மீர் பள்ளத்தாக்கில் இருக்கும் 47 தொகுதிகளில் 19 தொகுதிகளில் மட்டும் போட்டியிடுவோம் என்ற பாஜகவின் முடிவு. பொதுவாக ஜம்மு காஷ்மீரில் ஜம்மு பகுதி பாஜகவிற்கு சாதகமாகவும் காஷ்மீர் பள்ளத்தாக்கு பாஜகவிற்கு பாதகமாகவும் இருக்கும். காரணம், ஜம்மு பகுதியில் இந்துக்கள் பெரும்பான்மையாகவும் காஷ்மீர் பகுதியில் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாகவும் இருப்பார்கள். உதாரணத்துக்கு ஜம்மு காஷ்மீரில் கடைசியாக நடந்த 2014 சட்டமன்ற தேர்தலில் பாஜக 22.98 விழுக்காடு வாக்குகள் பெற்றிருந்தது. இதில் காஷ்மீரில் 2.2 விழுக்காடு வாக்குகள் மட்டுமே பாஜகவுக்கு பதிவாகியிருந்தன. அதன் காரணமாகவே மக்களவைத் தேர்தலில் கூட இந்த பகுதிக்குட்பட்ட 3 தொகுதிகளும் பாஜக போட்டியிடாமல் தவிர்த்தது. தற்போது சட்டமன்ற தேர்தலில் ஜம்மு காஷ்மீருக்கு உட்பட்ட 90 சட்டமன்ற தொகுதிகளிலும் பாஜக போட்டியிடும் என்று சொல்லியிருந்தால் உள்துறை அமைச்சர் அமித்ஷா. காஷ்மீரில் 47 சட்டமன்ற தொகுதிகள் இருப்பதால் மாநிலத்தில் ஆட்சியை பிடிக்க இந்த பகுதியில் வெற்றி பெறுவது பாஜகவிற்கு அவசியமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் இப்போது காஷ்மீர் பகுதியில் இருக்கும் 28 தொகுதிகளில் போட்டியிடாமல் தவிர்த்திருக்கிறது அக்கட்சி. வட காஷ்மீரில் இருக்கும் 16 தொகுதிகளில் 5 தொகுதிகளிலும், மத்திய காஷ்மீரில் இருக்கும் 15 தொகுதிகளில் 6 தொகுதிகளிலும், தெற்கு காஷ்மீரில் இருக்கும் 16 தொகுதிகளில் 8 தொகுதிகளிலும் போட்டியிடுகிறது பாஜக. காஷ்மீரில் பாஜக வெற்றி பெறும் என்று கட்சியே நம்பவில்லை என்று தெரிய வருகிறது. இதுவரை இந்த பகுதியில் இல்லாத ஆதரவு தேர்தலில் திடீரென்று கிடைத்து விடாது என்பதால் இங்கு போட்டியிட்டு படுதோல்வி அடைவதற்கு பதிலாக போட்டியிடாமல் பாஜக தவிர்த்திருப்பதாக கூறப்படுகிறது. அதே நேரம் இந்த பகுதிகளில் காஷ்மீரின் சிறு சிறு கட்சிகள் சுயேட்சைகளுக்கு திரைமறைவில் ஆதரவு கொடுத்து மற்றொரு யுக்தியை பாஜக செயல்படுத்தும் என்றும் சொல்லப்படுகிறது. இந்தியா கூட்டணியில் இல்லாத அனைத்து கட்சிகளும் சுயேட்சைகளும் தங்களுக்கானவர்கள் என்று பாஜக எண்ணுவதாக அக்கட்சியின் தலைவர்களே வெளிப்படையாக தெரிவித்திருக்கின்றனர். சட்டப்பேரவை தேர்தலில் அதிகளவு சுயேட்சைகளை வெற்றி பெற வைத்து அவர்களிடம் பேரம் பேசி ஆட்சியை கைப்பற்ற பாஜக சதி செய்து வருவதாக இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் தேசிய மாநாட்டு கட்சி தலைவர் ஓமர் அப்துல்லா தொடர்ந்து விமர்சித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. இந்த முறை காஷ்மீரை தவிர்த்து தங்களுக்கு எப்போதும் வெற்றியை பெற்றுக் கொடுத்திருக்கும் ஜம்முவில் கவனத்தை திருப்பியிருக்கிறது பாஜக. ஜம்மு காஷ்மீரில் ஆட்சியை பிடிக்க தேவைப்படும் பெரும்பான்மை 46 தொகுதிகள். இதனால் ஜம்முவில் இருக்கும் 43 தொகுதிகளில் பெரும்பாலான தொகுதிகளில் வென்று காஷ்மீரில் கணிசமான இடங்களில் வென்றாலும் கூட ஆட்சியை பிடித்து விடலாம் என்ற திட்டத்தினுடைய பாஜக செயல்பட்டு வருகிறது. அதே நேரம் 7 தொகுதிகளிலாவது காஷ்மீரில் வெற்றி பெற வேண்டும் என்பதிலும் உறுதியாக இருக்கிறது. இதற்காக குஜ்ஜர், பகர்வால், பஹரி, ஜாட், வால்மீகிஸ், குர்ஹாஸ் போன்ற சமூகங்களையும் குறிவைத்திருக்கிறது. ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்ட பிறகு நடந்த உள்ளாட்சி தேர்தலில் காஷ்மீருக்குட்பட்ட ஸ்ரீநகர், புல்வாமா, குப்வாரா என்ற 3 இடங்களில் பாஜகவை வென்றது. இதனால் இந்த பகுதியில் இருக்கும் தொகுதிகளுக்கும் அதிக கவனம் செலுத்தி வருகிறது. பாஜகவின் இந்த வியூகங்கள் ஜம்மு காஷ்மீரில் வெற்றியை தேடி கொடுக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.